இந்த வீடியோவில் ஃப்ளாரான் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ணுறோன்னா டெம்பரேச்சர், அதோட ஃபீட், அதோட டேங்க் சைஸ், அதோட வாட்டர் கண்டிஷன்ஸ் இதுதான் நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளாரானோட இந்த லைஃப் சைக்கிள் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 இயர் to 1.5 இயர்ஸில் அது அடல்ட் ஆகிடும். ஸோ அந்த ஏஜ் கேப்பில் நீங்கள் வந்து வாங்கிட்டு அதை நல்லா க்ரூம் பண்ணணும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் 2 months ஓல்டுன்னு இருக்கிற சைஸில் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. நானும் 2 months ஓல்டில் இருக்கிற இதுதான் நான் அவங்கள வாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஏஜ்லேருந்து வளர்ந்தீங்கன்னா அந்த ஃப்ளோரனும் அவங்க கூட நல்லா பழகும். நீங்களும் நல்ல ஃபுட் கொடுத்து நீங்கள் ரொம்ப நாள் வளர்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லா டிப்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் டேங்க் சைஸ் தான். நீங்கள் எப்போவுமே அடல்ட் ஃப்ளோரானுக்கு மினிமம் 2.5 feet உங்களுக்கு டேங்க் சைஸ் வேணும். நீங்கள் பேபி ஃப்ளோரான் அது மாதிரிலாம் நீங்கள் 1.5 அடி 2 feet மினிமம் உங்களுக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸ்விம் பண்ணுறதுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ ஸ்விம் பண்ணுறதுக்கு அப்போ தான் நல்லா க்ரோத்தும் இருக்கும். ஃப்ளோரானும் கொஞ்சம் பெருசாக வளர்கிற ஃபிஷ். ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்கும் போதே கொஞ்சம் பெரிய டேங்காக வாங்கிட்டிங்கன்னா அது வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் புது டேங்க் வாங்குறதுக்கு அவசியம் இருக்காது. இல்லைனா நீங்கள் அந்த சின்ன டேங்க்கில் அதால் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. சீக்கிரமாக ஏதாவது டிசீசஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னதுன்னா ஃபுட் தான். நீங்கள் ஃப்ளோரான் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன மாதிரி ஃபிஷ் வச்சுருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் லைவ் ஃபீட் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களால் லைவ் ஃபீட் கொடுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா லைவ் ஃபீட் தான் வந்து ஃபிஷ்ஷோட க்ரோத்தை ரொம்ப பூஸ்ட் பண்ணும். இப்போ ஃப்ளோரான்னா மெயினாக அது கலரேஷன், அதுக்கப்புறம் ஹம்ப் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லைவ் ஃபீட்லாம் கொடுத்தீங்கன்னா ஹம்பும் கலரேஷனும் நல்லா எடுத்து காமிக்கும். நீங்கள் வந்து லைவ் ஃபீட்னா பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் மீல் வார்ம்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஹியூமன்ஸ் சாப்பிட்ற ப்ரான் கூட நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டி அதுக்கு போடலாம். அது சாப்பிட்ற மாதிரி இருக்கிற சைஸஸில் போட்டோன்னா அதுவும் அதுக்கு ஒரு நல்ல ஃபீட் தான். லைவ் ஃபீடை தவிர்த்து நீங்கள் ரெகுலராக போட வேண்டிய ஃபுட் தான் வந்து நான் ஒக்கிகோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஒக்கிகோ பிளாட்டினம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் ஹம்பி ஹெட்டும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை அடல்ட்டுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை. அதில் ரொம்ப நிறையா நியூட்ரிஷன் இருக்கிறதுனால டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒரு 1 இயர்க்குள்ளே இருக்கிற ஃப்ளோரானுக்கு மட்டும் கொடுத்தா அது நல்லது. ஸோ நீங்கள் ஹம்பி ஹெட்லாம் கொடுக்குறீங்கன்னா 1 இயருக்கு மேலே இருக்கிற ஃப்ளோரான்ஸ் கொடுக்காதீங்க. மற்றபடி இந்த 2 ஃபிஷ் ஃபுட்டும் நான் கொடுக்கறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மூணாவதாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வாட்டர் தான். வாட்டர் எப்போவுமே டீக்ளோரினேட்டட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆர்ஓ வாட்டர், போர் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குளோரினேட்டட் வாட்டர் வந்து உங்கள் ஃபிஷ்ஷை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வாட்டரோட டிடிஎஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 to 400 மெயின்டைன் பண்ண பாருங்கள். டிடிஎஸ்னால் என்னது, அது எப்படி கால்குலேட் பண்ணோன்னு ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அது இல்லைனா கூட நீங்கள் தோராயமாக நீங்கள் அதை கெஸ் பண்ணலாம். ஸோ டிடிஎஸ் நீங்கள் 200 to 400 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாட்டரோட டெம்பரேச்சர் எப்போவுமே 30 கிராஸ் பண்ண தேவையில்லை, 28 கம்மியாகவும் கூடாது. மோஸ்ட்டாக 28 to 30 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிறது உங்கள் ஃப்ளோரானுக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப சூடாயிடுச்சுன்னா வாட்டரில் ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ரொம்ப சில் இருந்ததுனாலும் ஃபிஷ்ஷுக்கு அது ஒத்துக்காது. ஸோ நீங்கள் 28 to 30 degrees அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் உங்கள் ஃபிஷ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஹீட்டர் போடணுமான்னு கேட்டிங்கன்னா, கோஸ்டல் ஏரியாஸ் தமிழ்நாடு அந்த மாதிரி ஹில் ஏரியா தவிர்த்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர் எப்படியோ கொஞ்சம் சூடாக தான் இருக்க போகுது. ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு ஹீட்டர் தேவைப்படாது எக்ஸப்ட் வின்டர் டைம்ஸ். ஒருவேளை வின்டரில் டெம்பரேச்சர் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குனால நீங்கள் ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸாக நீங்கள் வந்து ஹீட்டர் வாங்கிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் மற்றபடி உங்களுக்கு 90% தேவையே படாது. ஒருவேளை நீங்கள் இங்கே இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோல்டான ரீஜியனில் வாழறீங்கன்னா
கட்டாயமாக உங்களுக்கு ஹீட்டர் தேவைப்படும். அப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் எப்படியும் நீங்கள் ஃப்ளோரானுக்கு ஒரு 2.5 ஃபீட் டேங்க் தான் செட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பவர் ஃபில்டர், இன்டர்னல் ஃபில்டர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸ்பஞ்ச் ஃபில்டர் வந்து சின்ன டேங்க்ஸ்க்கு தான் சூட் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஸ்பஞ்ச் ஃபில்டர் தான் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 2 வைங்க. ஸோ ஏன்னா டேங்க் 3 ஃபீட் டேங்காக இருக்குன்னா 2 மினிமம் தேவைப்படும். அடுத்தது என்னதுன்னா ஆல்மண்ட் லீஃப் யூஸ் பண்ணுறது. எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் ஆல்மண்ட் லீஃப் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு. அதில் டேனின்னு ஒரு கெமிக்கல் காம்பனண்ட் இருக்கிறதுனால உங்கள் ஃபிஷ் அது ஸ்ட்ரெஸ் குறைக்கும். அதுக்கப்புறம் வாட்டரோட கண்டிஷனை பெட்டராக்கும். அதுக்கு ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நீங்கள் டேனின் காம்பனண்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆல்மண்ட் லீஃப் யூஸ் பண்ணலாம். ஆல்மண்ட் லீஃப் எப்படி யூஸ் பண்ணலாம், நான் ஒரு 5 இயர்ஸ் ஆகும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். இந்த கிளிப்பில் காமிக்கிற மாதிரி கல்லுங்களெல்லாம் போடாதீங்க. இதுக்கு அடுத்துல இன்னொரு கிளிப் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற மாதிரி சாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கல்லுங்களை வந்து ஃப்ளோரான் முழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்டுச்சுன்னா அதை அடைச்சி சாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய ஃப்ளோரான் செத்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் கல்லெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாண்ட் இல்லைன்னா பேர் பாட்டமாகவே இருக்கட்டும் டேங்க்கு. இதுதான் ஃப்ளோரான் வளர்க்குறதுல பேசிக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ், பை.